ரீல்ஸ், தூக்கம். 2K கிட்ஸுக்கு பிரதமரின் அட்வைஸ். பரீட்சா பே சர்ச்சா அப்படின்னு சொல்லப்படுற பரீட்சைக்கு பயம் ஏன் அப்படிங்கிற நிகழ்ச்சியில பங்கேற்ற பிரதமர் மோடி மாணவர்களுக்கு பல அறிவுரைகளை வழங்கி இருக்காரு. பள்ளிகள்ல இறுதி தேர்வு தொடங்குறதுக்கு முன்னாடி நடத்தப்படுற இந்த நிகழ்ச்சியில பள்ளி மாணவர்களோட பிரதமர் மோடி கலந்துரையாடினாரு. டெல்லியில பிரதமர் மோடி நேரடியா பங்கேற்ற அரங்குல மட்டும் இல்லாம நாட்டோட பல பகுதிகளில் இருந்தும் வீடியோ கான்பரன்சிங் மூலமா ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க. இந்த நிகழ்ச்சியில தேசிய கல்விக் கொள்கை பற்றி மாணவர்களிடம் பேசி இருக்க பிரதமர் மோடி செல்போன்கள்ல அதிக நேரம் செலவழிக்காதீங்கன்னு மாணவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்காரு. இதை தவிர்த்து மாணவர்களோட கேள்விகளுக்கும் தேர்வுகளை பயமில்லாம எதிர்கொள்ளவும் சில டிப்ஸ்களை மாணவர்களுக்கு வழங்கி இருக்காரு பிரதமர் மோடி. பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களிடம் பிரதமர் மோடி பேசியது என்ன, தேசிய கல்விக் கொள்கையை பற்றி மாணவர்களிடம் பிரதமர் மோடி பேசியதற்கான காரணம் என்ன, இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். மாணவர்களின் தேர்வு பயத்தை போக்க வருடா வருடம் பிரதமர் மோடி பரீட்சா பே சர்ச்சா என்ற நிகழ்ச்சியில பங்கேற்று வர்றாரு. அந்த வகையில 7வது வருஷமா பரீட்சா பே சர்ச்சா டெல்லி பாரத் மண்டபத்துல நடந்துச்சு. மாணவர்களோட கலந்துரையாடிய பிரதமர் மோடி குடும்பத்தில் ஒன்றாக சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் செல்போன் வேண்டாம், அதாவது நோ கேட்ஜெட் சோன் வேணும்னு சொல்லியிருக்காரு. டிஜிட்டல் இந்தியாவை ஆட்சிக்கு வந்ததுல இருந்து வலியுறுத்திட்டு வந்த பிரதமர் மோடி கேட்ஜெட் ஃப்ரீ ஜோன்னு மாணவர்களிடம் பேசி இருக்கிறது பேசு பொருளாகி இருக்கு. மேலும் சிலர் செல்போனில் தொடர்ச்சியாக சேட்டிங்கில் ஈடுபடுறாங்க. நான் தகவல்களை தெரிஞ்சுக்க மட்டும்தான் குறிப்பிட்ட நேரம் செல்போனை பயன்படுத்துறேன்னு தெரிவிச்சிருக்காரு. 4 பேர் இருக்கும் குடும்பத்தில் 4 பேரும் செல்போன்களை கொண்டு தனித்தனியா உட்கார்ந்துக்கிறாங்க. குடும்பத்துல இருக்கவங்களே ஒருவரோட செல்போனை இன்னொருவர்த்தோட அனுமதிக்கிறது இல்லைன்னு அண்மை காலமா நம் வீடுகள்ல நடக்கிற நிகழ்வுகளை பத்தி வெளிப்படையா பேசி இருக்காரு பிரதமர் மோடி. மொபைல் மட்டும் இல்ல, அளவுக்கு மீறி எது ஒண்ணு பயன்படுத்தினாலும் அது நமக்கு தீங்கு விளைவிக்கும்னோ, அதனால எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குன்னோ தெரிவிச்சிருக்காரு. இன்றைய சமூகத்துல உடல் நலத்துக்கு இணையா மனநலமும் பேசப்படுது. சமூகத்துல இருந்து வரும் அழுத்தங்களால பல மாணவர்கள் மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறாங்க. அதனால தம்மை தாமே அழுத்தங்களை எதிர்கொள்ள தயார்படுத்திக்கணும்னு மன அழுத்தத்தை எதிர்கொள்வதை பத்தி மாணவர்களுக்கு சொல்லி இருக்காரு பிரதமர் மோடி. மன அழுத்தம் பத்தி பேசுற பிரதமர் நுழைவுத் தேர்வுகளை எதிர்கொண்டு மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கிற மாணவர்களோட தற்கொலை பத்தியும் அதுக்கு அவங்க சொல்லுற காரணங்களையும் பேசி இருக்கணுங்கிற பார்வையும் முன்வைக்கப்படுது. மாணவர்கள் தற்போது ரீல்ஸ் பார்ப்பதில் பல மணி நேரம் செலவழிக்கிறதா தெரிவிச்சிருக்கிற பிரதமர் மோடி எவ்வளவு நேரம் செலவழிச்சோம்னு தெரியாமலே செல்போன்ல மூழ்கி வர்றதா சொல்லி இருக்காரு. மேலும் தூக்கத்தின் முக்கியத்துவத்தை பத்தி பேசிய பிரதமர் மோடி இரவு தூங்கும் போது மாணவர்கள் செல்போன் பயன்படுத்துறாங்கன்னு தெரிவிச்சிருக்காரு. டெக்னாலஜியை விட்டு நாம முழுமையா விலக முடியாது, அதை நேர்மறையா பயன்படுத்தணும்னு பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில மாணவர்களுக்கு அறிவுரை தந்திருக்காரு பிரதமர் மோடி. பள்ளிகள்ல ஆன்லைன் வகுப்பு வந்ததுல இருந்து மாணவர்கள் கையில செல்போன்கள் புழக்கம் அதிகரிச்சது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இப்ப பள்ளிகள்லையும் ஆன்லைன் வகுப்பு, ஆன்லைன் தேர்வு, பாட புத்தகங்களை எல்லாம் டிஜிட்டல் முறையிலேயே அனுப்புவது போன்ற நிகழ்வுகளால டிஜிட்டல் முறை தவிர்க்க முடியாத ஒண்ணா மாறிட்டதா சொல்றாங்க கல்வியாளர்கள். ஆனாலும் கேட்ஜெட்டை கல்வி சார்ந்து மாணவர்கள் பயன்படுத்துவது காட்டிலும் பல தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பதில் மாணவர்கள் அதிகம் செலவிடுறதாவோ, மாணவர்கள் கல்வி சார்ந்து கூடுதல் கவனம் செலுத்த வேணும்னு சொல்றாங்க. தேசிய கல்விக் கொள்கை மூலமா மாணவர்களுக்கு பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும்னு தெரிவிச்சிருக்கிற பிரதமர் மோடி பல நெகிழ்வுத்தன்மைய மாணவர்களுக்கு தேசிய கல்விக் கொள்கை வழங்குறதா சொல்லி இருக்காரு. முதல்ல ஒரு படிப்பை தேர்வு செய்த மாணவர் அவருக்கு அந்த பாடம் பிடிக்கலன்னா வேற பாடத்தை சுலபமா மாத்திக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்திருக்கு. இது மாணவர்களுக்கு தங்களுக்கு தேவையான கல்வியை தேர்வு செய்ய உதவும்னு தெரிவிச்சிருக்காரு.
தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு எதிரானதுன்னு பல மாநிலங்கள் எதிர்த்து வர்ற நிலையில மாணவர்களிடம் பிரதமர் மோடியோட பேச்சு கவனிக்க வேண்டியதா மாறியிருக்கு. கற்றல் திறனை மேம்படுத்த வீட்டுக்கே போய் மாணவர்களுக்கு தன்னார்வலர்கள் பாடம் கற்பிப்பாங்கன்னு தேசிய கல்விக் கொள்கையில தெரிவிக்கப்பட்டது எதிர்க்கட்சிகளால கடுமையா விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. மாணவர்களோட நலன்ல அக்கறை காட்டும் பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளோட தேசிய கல்விக் கொள்கை மீதான விமர்சனமும் கவனத்துல எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. கேட்ஜெட் இல்லா பகுதி, தூக்கம், மன அழுத்தம் பத்தி பிரதமர் பேசி இருக்கிறது வரவேற்கத்தக்கது. ஆனாலும் இதெல்லாம் தேசிய கல்விக் கொள்கையில இருக்குங்கிற விஷயத்துக்கு தீர்வையும் விளக்கத்தையும் கொடுத்திருக்கணுங்கிற பார்வையும் முன்வைக்கிறாங்க கல்வியாளர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.